வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாதத்திற்கான தலைப்பை முதலில் பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி. இபிஎஸ் கருத்துக்கு தமிழிசை சௌந்தரராஜன் வரவேற்பு. திமுகவை எதிர்ப்பதில் அதிமுகவும் பிஜேபியும் ஒத்த கருத்து. தமிழிசையின் நேரடி அழைப்பு. தடம் மாறுமா கூட்டணி? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். இணையத்தின் வழியாக இணைகிறார் திமுக துணை கொள்கை பரப்பு செயலாளர் திரு கரூர் முரளி அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் அரசியல் விமர்சகர் திரு செங்கை பத்மநாபன் அவர்கள். சார் வணக்கம். முரளி சார், உங்களிடமிருந்துதான் நானும் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் அத்துணை கட்சிகளும் ஒரே போக்கில் பார்ப்பது யாரை என்றால் திமுகவை தான். எங்களுடைய பொது எதிரி திமுகவை எதிர்ப்பதுதான் நம்முடைய அத்துணை பேரின் லட்சியமாக இருக்க வேண்டும். திமுகவோட கூட்டணியை தான் நாம் உடைக்க வேண்டும். திமுகவிற்காக எதிரிகளாக நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்தை மறந்துவிட்டு நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு எல்லாருமே டாக் ஆஃப் த டவுன் மாதிரி திமுகவை பற்றிய கருத்துக்களையே வைத்திருப்பதால் நானும் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுடன் ஒன்றிணைந்து இருப்பது யாருடைய கண்களை உறுத்துகிறது? அது என்ன விதத்தில் இப்போ பயணிக்க போகுது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் மீது அனைவருடைய கண்ணும் பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இது மக்களுக்காக பயன்படுகிற ஆட்சி, மக்களுக்காக நடத்தப்படுகிற ஆட்சி, மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் போக்குவதற்காக நடத்தப்படுகிற ஆட்சி என்பதனால் இந்த ஆட்சியின் மீது அனைவரும் இப்பொழுது கல் எறிந்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், காய்ந்த மரத்தின் மீதுதான் கல் விழும் என்பதை போல இந்த கட்சிகள் எல்லாம் இப்பொழுது திமுக மீது தன்னுடைய ஒரு அணியில் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் நோக்கம் இப்பொழுது என்னவென்று கேட்டால், எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஏதாவது நடக்காதா என்று இபிஎஸ் அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எதுவும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, அப்படி என்றால் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்று இப்பொழுது அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்தியாளர்களிடம் இபிஎஸ் அவர்கள் பேசுகிற பொழுதே பார்த்தீர்களானால் என்ன சொல்லுகிறார்? வாருங்கள், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம், வாருங்கள், நாட்டு மக்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி அழைத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு உரிமைகளை பெற்றுத் தருவதற்கு நம்மளாம் ஓரணியில் திரண்டிருப்போம் என்று சொல்லியிருந்தால் இபிஎஸ்ஐ பாராட்டியிருக்கிறார். ஆனால் இபிஎஸ் என்ன சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லுகிறார்? திமுகவை எதிர்க்க வேண்டும், எதிர்ப்பதற்காக ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு வர வேண்டும் என்று பிஜேபிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பொதுக்குழுவிலே, அவருடைய மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்திலே நாங்கள் பிஜேபியை எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்று பம்மாத்து காட்டி கொண்டிருந்தவர் இப்பொழுது பிஜேபியும் சேர்ந்து அழைத்திருக்கிறார் என்று சொன்னார். அவர்கள் நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறது. அதிமுக என்ற கட்சி செல்லாக்காசாக போய்விட்டது. ஆகவே அவர்கள் மற்றவர்களோட துணையோடு எங்களை எதிர்ப்பதற்கு வருகிறார்கள். எங்கள் இளம் தலைவர் சொன்னதை போல எத்தனை பேர் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். டெல்லியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒருவேளை பாகிஸ்தானும் நம்மளை தாக்க வருகிறது என்று பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக் கொண்டு அவர்கள் வந்தாலும் அவர்களை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கிறது. நாளை தேர்தல் வைத்தாலும் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி சிகரத்தை எட்டி பிடிக்கிற இடத்தில் திமுக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது 2026 தேர்தலை நோக்கிய வியூகத்தை வகுப்பதில் மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப மும்முரமா இருந்தாலும் நாளைக்கே தேர்தல்னா கூட நாங்க தயாராதான் இருக்கோம். ஏனென்றால் மக்களிடம் எங்களுடைய நலத்திட்டங்கள் அந்த அளவிற்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அதனால இதையெல்லாம் செய்ய போகிறோம் என்று ஓட்டு கேட்க வருபவர்களை காட்டிலும் இதையெல்லாம் செய்தோமே என்று சொன்னாலே தன்னாலே அந்த ஓட்டுக்கள் அவர்கள் பக்கம்தான் விழும் என்று ஆணித்தரமாக கருத்துக்களை பதிவிட்டு இருக்கிறார் முரளி அவர்கள். உங்களோட பதில் என்ன? தலைப்பு ஒட்டி பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நிராகரிக்கவில்லை, அதே நேரத்துல வாருங்கள் என்று வெளிப்படையாக அழைக்கவும் இல்லை. ஒன்று இன்னொன்னு,
தேர்தல் திட்டங்கள் இன்னும் பெரிய அளவுல எல்லா கட்சிகளாலையும் பேசப்படுகிறதே தவிர திட்டங்கள் முழுமை பெறவில்லை, வகுக்கப்படவில்லை, வியூகங்கள் வகுக்கப்படவில்லை. கிழக்கு வெளுக்க வேண்டும், கீழ்வானம் சிவக்க வேண்டும், பொழுது விடியணும். அதனால 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் செல்வன கிழக்கு வெளுக்கணும் தான் சூரியன் உதிக்கணும். பொழுது விடியணும், பொழுது விடியணும். சொல்லுங்க. இல்ல கேளுங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது முரளி சொன்னாங்க, நாங்கள் இப்பொழுதே 200 தொகுதியில வெற்றி பெற்று விடுவோம் இப்பொழுது தேர்தல் வந்தாலும் அப்படிலாம் சொன்னாரு. இது வார்த்தை அலங்காரத்திற்கு மிகவும் சரியாக இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா 1967ஆம் ஆண்டு வரை யாராலும் அசைக்க முடியாத மிகப்பெரிய சக்தியாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1967 அரசியல் வீழ்ச்சி அடைந்தார்கள் அல்லது தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே தோற்று போனார்கள். அன்றைய முதலமைச்சர் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர், பிரதமர்களை உருவாக்கிய தலைவர் கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் படிக்காத மேதை, அவரே தோற்று போனார். ஆனால் தோற்று போவதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதுவரை குள்ளுகப்பட்டர் என்று விமர்சித்தார் மூதறிஞர் ராஜாஜி அவர்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு தேர்தல் வியூகம் அமைத்தார். அதுல அண்ணா வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அண்ணா மறைந்த பிறகு பாத்தீங்கன்னா 1972 நடந்திருக்க வேண்டிய சட்டப்பேரவை தேர்தல் 1971 ஓராண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1969 காங்கிரஸ் கட்சியில பிளவு ஏற்பட்டு சலசலப்பு ஏற்பட்டது. இண்டிகேட் சிண்டிகேட் என்று 2 காங்கிரஸ்ல இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிரான ஒரு வலுவான அணி அமைந்தது. அப்ப இந்திரா காந்தி அம்மா என்ன நினைச்சாங்கன்னா, இது நம்முடைய அரசு எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓராண்டு காலத்திற்கு முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தலை வைத்தார். அதோடு சேர்ந்து காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து, அதாவது காங்கிரஸ் இந்திரா காந்தி அம்மையாரோடு இணைந்து கலைஞரும் ஓராண்டுக்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தலை வைத்து வெற்றி பெற்றார். ஆனா 1971 மிகப்பெரிய வெற்றி பெற்ற கலைஞர் 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி ஆரம்பிச்ச பிறகு அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை மிக கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். மலையாளி, சினிமா நடிகர், இவருக்கு என்ன அரசியல் தெரியும், இவருக்கு என்ன பக்குவம் இருக்கிறதுன்னா விமர்சனம் செஞ்ச சூழ்நிலையில கூட ஒரு 6 மாத காலத்தில் நடந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய வேட்பாளர் திண்டுக்கல் மாயத்தேவர் மகத்தான வெற்றி பெற்றார். அந்த நாளில் இருந்து திமுக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மறைகிற வரை கோட்டை பக்கம் ஆட்சி அதிகாரத்தை நெருங்க முடியும். அது ஒண்ணு வச்சுக்கிடுங்க. அது போக 1989 ஒன்னு நிமிஷம் உங்க நேரத்துல வரல, என் நேரத்துல வாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க பிஜேபி கட்சி அதிமுக போவீங்களா போக மாட்டீங்க? ஒரு நிமிஷம் நீங்க இல்ல முரளி நம்ம நெறியாளர்கிட்ட விட்டுருவோம். நெறியாளருக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அதாவது சகோதரி, அதாவது 1989 திமுக ஆட்சிக்கு 13 ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு எம்ஜிஆர் இல்லாத சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த கட்சியே 2 ஆண்டுகளில் ஆட்சி இழந்தது. கலைஞர் மட்டும் 1991 கலைஞர் மட்டும்தான் துறைமுகத்துல தப்பி தவறி கரையேறி வந்தார். ஆனா 91 இருந்து 96 வரைக்கும் ஆட்சியில அதிகாரத்தில் இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 96ஆம் ஆண்டு 2 தொகுதியில தோற்று போனாங்க. எதுக்காக சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, 200 தொகுதி ஜெயிப்போம். ஒருவேளை நண்பர் முரளி அவர்கள் 235 தொகுதி 34 தொகுதி தான் இருக்கு, ஒரு தொகுதி சேர்த்து 35 தொகுதியில நாங்க ஜெயிப்போம்னு சொன்னா கூட எனக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அதே நேரத்துல அவருடைய கற்பனை குதிரைக்கு கட்டு போடுகிற வேலை, அதை நிறுத்துகிற வேலை எனக்கு இல்லை. அதே நேரத்துல அரசியல் இன்றைக்கு திசை மாறி இருக்கிறது. அரசியலுடைய போக்கு வேற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலம் வேறு மாதிரி அமைக்கணும். ஏன்னா ஒரு பக்கத்துல மரியாதைக்குரிய
திரைப்பட நடிகர், இளைஞர்களிடத்தில் செல்வாக்கு பெற்ற நடிகராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் களத்துக்கு வர அவர் தலைமையில் ஒரு அணி அமைப்பு. அவர் 4ஆம் முதலமைச்சர் வருகிறார். இன்னொரு பக்கத்துல திமுக, இன்னொரு பக்கத்துல அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் சீமா, இப்படி களம் ஒரு விசித்திரமான களமாக அமையும். அப்ப அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இப்படித்தான் அமையும், அப்படி அவரே சார்ந்த கட்சி வெற்றி பெறதுக்காகத்தான் நாம பேசுறோம், போராடுறோம். அதே நேரத்துல இப்படி அமைஞ்சிரும் அப்படி அமைஞ்சிரும் சொல்லி யாராவது நிரம்பிக்கிற கற்பனைகளில் இருந்தால் அது அவர்களுடைய விருப்பம், அது அவர்களுக்கான தார்மீக உரிமை. அதே நேரத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்னா, 2024 பாரதிய ஜனதா கட்சி 18% வாக்குகளை பெற்று இன்றைக்கு 82 லட்சம் வாக்குகளை பெற்று, நாங்க எங்களுக்கு தேவை 15% வாக்குகள் இன்னும் தேவை. நாங்க அடுத்து 15% வாக்குகளை பெற்று 2026 அமைய போகிற சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரம் தீர்மானிக்கிற இடத்துல பிஜேபி இருப்போம், அங்கே நாங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்ன சொல்லி முடிச்சிடறேன், அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது. சரிங்க, அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா நண்பர் முரளிக்கு தெரியும். அதாவது ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டி என்று மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாயை சொன்னாங்க. அதே கலைஞர் அவர்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் திமுக அங்க வைத்தது மந்திரி சபையில மந்திரியாக பதவியேற்ற திமுக பதவியில இருந்தது மத்தியில, இது பிஜேபி சர்க்கார்ல. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நிறைய கருத்துக்களை நீங்க முன் வச்சிருக்கீங்க. சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்த அதிமுகவின் திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். பத்மநாபன் சார், உங்ககிட்ட தான் கேட்கணும். என்ன அப்படின்னா, இப்போ செல்வம் சார் பேசும்பொழுது அதில் ஒரு விரக்தி அடிக்கோடிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. அதனோட சந்தேகத்தையும் நான் அடுத்த சுற்றுல அவர்கிட்ட கேட்டுப்பேன். ஏன்னா தமிழிசை மேடம் இல்லை நேரடியாக நாங்கள் கூட்டணிக்கு யாரையும் கூப்பிடல, ஒத்த கருத்துடைய கட்சிகள் இணையணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோன்னு. ஆனால் திமுகவில் இபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தையும் ஜெயக்குமார் அவர்கள் வேறு கருத்தையும் வெளியிட்டது பிஜேபிக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறதா? உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி தோழர் முரளி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார், காய்க்கிற மரத்தில் கண்ணு விழுந்துருன்னு சொல்லி. ஆனால் அது இல்லை, பட்டு போன மரம். அதனால் அது அகற்றப்பட வேண்டும் என்பது தான் மக்களுடைய மற்ற கட்சிகளுடைய சிந்தனை. மின்சார உயர்வு, சொத்து வரி உயர்வு, விலைவாசி கண்ணு பிதுங்கிற அளவுக்கு இருக்குது. மழை நீர் வந்துச்சு 2 நாள். மதுரை இவங்க சிஎம் ஃபார் த தமிழ்நாடுவா சிஎம் ஃபார் த சென்னையான்ற அளவுக்கு வித்தியாசப்பட்டு மதுரை, தூத்துக்குடி, திருச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிதக்குது அந்த அளவுக்கு. ஆனால் ஒரே ஒற்றை குறிக்கோள் அவங்களுக்கு, கொம்பு சீவும் அரசியலில் மிக கைத்தேர்ந்த கட்சி. மத்திய அரசுக்கு கொம்பு சீவி விட்டுட்டு மடைமாற்றம் செய்து மக்கள் பற்றி சிந்தனையே இல்லாமல் 200 சீட்டு வரும்னு சொல்கிற தைரியம் வந்திருக்கு பாருங்க. இனிமே நேற்று வரைக்கும் அது எடுபட்டது. விஜய் வந்துட்டார், பெரிய அணுகுண்டை ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால பெரிய அவங்களுடைய கூடாரம் காலியாகப்படும். எப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் முன்னெல்லாம் ஒரு சண்டை போடுவாங்க, காலையில் போராட்டம் பண்ணுவாங்க, மாலையில் எஃகு கூட்டணின்னு ஒருத்தர் சொல்லுவார், இரும்பு கூட்டணின்னு ஒருத்தர் சொல்லுவார், எங்கள் கூட்டணியை பிரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது பொய் பிரச்சாரம், பொய் போராட்டமாக இருந்தது. ஆனால் இனிமேல் உண்மையான போராட்டங்கள் காணப்படும். ஏனென்று சொன்னால் காமராஜருக்கு அடுத்தபடியாக இழந்த ஒரு மந்திரி சபையை மீண்டும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் விசிகா பவர் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, கம்யூனிஸ்டுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனால் மிகப்பெரிய ஒரு கூடாரம் கலையும் கூடார ஆட்சிகள் இல்ல. இப்ப நீங்களே சொன்னீங்க அவங்க ஆட்சியில பங்கு கேட்பாங்க அப்படின்றீங்க. அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்ல, நீங்க சொல்ற கருத்துக்களோட அடிப்படையில கேட்கிறேன், அந்த காம்ப்ரமைஸ்லாம் பண்றதுக்கு டிஎம்கே ரெடியாக இருந்தா? கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் ஒரு அந்த வார்த்தையை அவங்க சொல்லவே மாட்டாங்க, வாய்ப்பில்லை 2 கட்சிக்கும். அதே சமயத்தில் இபிஎஸ் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக 3.5 ஆண்டு காலம் ஒரே ஒரு முதல் கருத்து, சிறப்பான கருத்து இந்த கருத்து தான். ஒற்றை சிந்தனையோடு திமுகவை எதிர்க்கும் யாராக இருந்தாலும் கூட்டணி அமைப்போம். இவங்க மதவாதம் பிஜேபியை சொல்கிறாங்க. சிவசேனா என்ன கட்சி? அது மதவாதம் இல்லையா? இவங்களாவது ஆர்எஸ்எஸ் மதவாத கட்சியினுடைய சார்ந்த ஒரு கட்சி. ஆனால் அவங்களுக்கு மதவாதமே அவங்களுடைய கொள்கை. யார்?
சிவசேனா அவர்களுடன் ஒத்து போலியா? ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிறாங்க. லல்லு பிரசாத் யாதவ் கன்விக்டட் சிஎம், அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை, அவர் கட்சியில் கூட்டணி போலியா? ஒன்றே ஒன்று, பிஜேபி நம்ம என்ன சொல்கிறோம், மதவாதம் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் மொழி கூட முன்னிறுத்தி ஒரிசாவில் ஒரு தமிழன் பாண்டியன் அவர்களை முன்னிறுத்தி ஒரிசாவை ஆண்டது. வெற்றி என்ற இலக்கை தான் அதிமுக முன்மொழினமே தவிர இதை தாண்டி வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். இப்போ அவங்க செய்ய வேண்டியது என்னன்னா ஒற்றை சிந்தனை. திமுக நான் விரோதி அல்ல, அதிமுக நெருக்கமானவனும் அல்ல. ஆனால் திமுக தன்னுடைய பாதையை தடம் புரண்டு விட்டது. மக்கள் நலன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. கூட்டணி வலு, சாதுரியம், கொம்பு சிவி விடுற அரசு. நீட்டு ஒரு கையெழுத்தில் முடிப்பேன்னாங்க, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினாங்க. இப்போ கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, என்றாவது ஒரு நாள் நீட் வந்து எடுக்கப்படும். இதுதானங்க உண்மை. என்றோ ஒரு நாள் என்பதற்கு மாணவர்களை ஏமாற்றி அவங்களுடைய தற்கொலைகள்லாம் காரணமாக போகாமல் தயவு செய்து மாவட்டம் தோறும் நீட் தேர்வுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி முகாம் அமைச்சு பயிற்சி இலவசமாக கொடுத்து அத்தனை பேரும் நீட்டுக்கு தயார் செய்வோம் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். சரிங்க சார். இப்போ அதாவது என்ன சொன்னீங்கன்னா திமுகவிலேயே வந்து அவங்களுக்குள்ள குழப்பம் வரும், அந்த கூட்டணி வந்து விரிசல் உடையும். ஆனால் அதிமுகவிலேயே விரிசல் ஏற்படுகின்ற அளவிற்கு இபிஎஸ் சொன்ன கருத்தை ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஏற்கவில்லை. இல்லை, பிஜேபியோட என்னைக்குமே ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு நிராகரிச்சிருக்காரு. அதுதான் சாதுரியம். அந்த சாதுரியத்தை பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, அவங்க பண்ணட்டும். ஏன்னா ஒன் சைடட் ஒரு திமுகனுடைய வரலாற்றில் 100 ஆண்டு காலம் நெருங்கிய வரலாற்றில் எந்த தேர்தலையும் இலக்கு வச்சு எப்படி மோடி சொன்னார் 420 அந்த அளவுக்கு ஒரு இலக்கு வைத்து 200 சீட், அவர் 200 சீட் இல்லை 234 சீட்லையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்கள் நலன் சார்ந்து இல்லை, கொம்பு சீவுற அரசியல். எதிர்கட்சி மத்திய அரசு கொம்பு சீவி இவங்க தன்னுடைய இலக்கை அடைஞ்சிருவாங்க. அதற்கு இப்ப வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இவர்களுடைய சிந்தனையும் மாறி போச்சு. யாருடைய சிந்தனை? இபிஎஸ் உடைய சிந்தனை. அருமையான பேச்சு. மதவாதம்லாம் பார்க்காது. எண்ணிக்கையில் யாரு 48, 49, 51 மார்க் வாங்குறாங்க, அதுதான் கேள்வி, அதுதான் தேவை. அப்போ திமுக பிஜேபிக்கு ஒரு எண்ணிக்கை, பாமகக்கு ஒரு எண்ணிக்கை, தேமுதிக ஒரு எண்ணிக்கை, இவங்களுக்கு ஒரு எண்ணிக்கை. இந்த கொள்கை பொடலங்க பூஸ்டிகெல்லாம் வேண்டாம். ஏனென்று சொன்னால் இவர்கள் யாருடன் கூட்டணி அமைத்தாலும் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்று வரை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. அதை முதல்ல கட்சி தலைவர்கள் நம்பணும். அப்படி மீறி யாராவது ஒரு சிலர் அப்படி மாறினா கூட கடந்து போங்க. உங்களுடைய இலக்கு வந்து வெற்றியை நோக்கி இருக்கட்டும். ஜெயிச்சுட்டு வந்துட்டு இழந்த மக்கள், அந்த நம்பிக்கை இழந்த மக்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குங்க. சூப்பர் சார். சாரதி சார், நீங்க சொல்லுங்க. அரசியல் சாதுரியம் என்பது இப்பொழுதுதான் நான் இபிஎஸ் அவர்களோட பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் பார்க்குறேன். வெற்றி என்ற இலக்கோடு பயணித்தால் மட்டும்தான் வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொன்ன கருத்துக்கள் வந்து ஏன் ஜெயக்குமார் அவர்களுக்கு புரியவில்லை? முதல்ல வணக்கம் எல்லாருக்குமே. நீங்கள் கேள்வி கேட்கும்போதே ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஒருத்தருக்கு அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு கருத்துக்கும் ஜெயக்குமார் அண்ணனோட ஸ்பீச்சுக்கும் வந்து வேறுபாடுகள் இருக்குன்னுட்டு. அதாவதுங்க, அது அண்ணன் சொன்ன மாதிரி தேர்தல் காலம் வந்து 2026 இன்னும் நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது காலசக்கரங்கள் எப்படி வேணும்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அமைச்சு கொடுக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கான கருத்துக்களை வந்து பரிமாறிக்க தான் செய்கிறாங்க. அதனால் வந்து அண்ணன் கழக பொதுச் செயலாளர் சொன்னது 100க்கு 100 வாஸ்தவமான அவரோட கருத்தை தான் தொண்டர்களாகிய நாங்களாம் ஏற்றுக்கிறோம். அதேமாதிரி ஜெயக்குமார் அண்ணன் சொல்கிறது அதை தான் பதிவு பண்ணுறாரு. ஒட்டுமில்லை உருவம் இல்லை பாஜகவுடன். ஏன் கேட்டிங்கன்னா, பாஜக வந்து நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பாதைகள் அவங்க எங்கள் மேலே தான் சவாரி செஞ்சவங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஜெயக்குமார் அண்ணன் அந்த பதிவை பண்ணார். அதுக்கப்புறம் 3.5 வருடம் திமுகவின் சாதனைகள் பட்டியல் போட சொல்லுங்கள். நம்ம முதலமைச்சர் கூப்பிட்டார் இல்லையா, எடப்பாடி அண்ணன், எங்கள் அண்ணன் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் கூப்பிட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் பேச வரேன் என்ன சொல்லியிருந்தார். அவரெலாம் வர தேவையில்லை. அண்ணன் எங்கள் கழக பொதுச் செயலாளர் வரணுன்ற அவசியமே இல்லை. உதயநிதி அவர்களுக்கு நாங்கள் வரோம், நான் வரேன், வாங்க பேசுவோம். 3.5 வருஷத்தில் நீங்கள் என்ன சாதனைகள் பண்ணீங்கன்னு ஒரு பட்டியலை கொடுங்க. நீங்கள் பண்ண சாதனைகள் 3.5 வருடத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அதுக்கப்புறம்
தூத்துக்குடியில் ஒரு சிறுபான்மையினர் ஒரு ஏரியாவில் வந்து ஒரு டேங்க்கில் வந்து மலம் கலந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, தொடர்ச்சியாக கொலை குற்றச்சாட்டுகள், கண்டினியூவாக போதை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ திமுக அரசு திணறிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கார். முதலமைச்சரே டிவியில் வந்து பேசுகிறார். எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? வருத்தப்படுறது சரிதானே, வருத்தப்படுறது விழிப்புணர்வை ஊட்டுவது சரிதானே. அவர்கிட்ட தாங்க அரசாங்கமே இருக்கு. மக்கள் கிட்ட தானே கேட்கிறாரு. வேற எங்க போய் கேட்க முடியும்? ஜாஃபர் சாதிக்னு ஒரு நபர் எதுக்காக கைது பண்ணாங்க? போதைக்கு வந்து 2000 கோடிக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் யாரோட சப்போர்ட்டில் இருக்கார்? திமுகவின் சப்போர்ட்டில் இருக்கார். அந்த வழக்கு போயிட்டுருக்கு. அது கோயிங் ஆன். அதை விட்டுருங்க, அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன தார்மீகமாக நீங்கள் இது வரைக்கும் நாங்கள் என்ன மார்த்தட்டி நாங்கள் சொல்லுவோம், இதே மெட்ரோ ட்ரெயினை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்ட்டு. இப்போ 3 லட்சம் கோடிக்கு கடன் ஆயிருக்கு தமிழக மக்கள். எவ்வளோ பாரத்தை தூக்கி வச்சுருக்கீங்க? 3 லட்சம் கோடி மக்கள் மேலே பாரத்தை வச்சிட்டிங்க திமுக அரசு. இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க? நீங்கள் மக்களுக்குன்னு என்ன பண்ணீங்க? இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க? பேசுவோம் வாங்க. சரி, இல்ல இப்பவே முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரட்டும், நான் நேரடியாக வரேன், பேசுவோம், அவரும் முன்வைப்போம். அவரும் ஒரு இளைஞர் தானே, நானும் இளைஞர் தான். முரளி சார், நீங்க சொல்லுங்க. அதாவது முதல்வர் வேண்டாம், துணை முதல்வர் வேண்டாம், நானே பேசுவதற்கு தயாரா இருக்கேன், என்ன இருக்கு பட்டியல் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு களத்தை அமைச்சு கொடுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க ஆட்சியோட சாதனைகளை பட்டியலிடுங்க பாப்போமே. நான் அதாவது சாரதி அண்ணனுக்கு அரசியல் பக்குவம் இல்லை. முதல்ல அவர் வந்து பேசினவரு தினசரி பத்திரிகைகளை பார்க்கணும். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்த ஆட்சிகளில் எல்லாம் பொற்கால ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தலைவர். என்ன நாங்க சாதனை செய்யல? விடியல் பயணத்தை செய்திருக்கிறோம், காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம், அதே போல மக்களை தேடி மருத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறோம், இன்னுயிரை காக்கிற 24 இன்னுயிர் காக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இத்தனை திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்க கொண்டு வந்தது நான் குறுக்கிடுறேன்னு தவறா நினைக்க வேண்டாம். அண்ணன் கிட்ட இதை நான் பதிவு பண்றேன். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சர்வசாதாரணமாக இன்னைக்கு தமிழகத்துல நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கான சட்ட ஒழுங்குக்கான தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எங்க சார் நடந்துச்சு? தூத்துக்குடி ஏங்க, அதுக்கு நீதிமன்றத்துல வழக்குகள் இருக்குங்க. நீங்க ஒரு கட்சியின் ஒரு தேசிய தலைவர் கட்சியின் தலைவரை இதே சென்னையில படுகொலை செய்யறாங்க. இதே உங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் துணைத் தலைவரோட தலைவரை படுகொலை செய்யறாங்க. ஏங்க பொய் இதெல்லாம் அப்ப மறுக்கிறீங்களா நீங்க? இதுலயே தெரியுது பாத்தீங்களா திமுக எவ்வளவு இரட்டை வேடம் போடுதுன்னு. மக்களிடையே உண்மையை சொல்லி பேசுங்க. முரளி அண்ணே, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. மக்களிடையே உண்மையை கொண்டு போங்க. பொய்களை சொல்லி ஏமாற்ற வேண்டாம். எதுக்குங்க நாங்க மடியில எங்களுக்கு கனமையில நாங்க எங்க பயப்படணும்? நீங்க தான் பயப்படணும். எதிர்கட்சி ஒரு குற்றத்தை சொன்னா உடனே வந்து தாக்குதல். பொறுமையா கேட்டேன், நீங்க பேசுனதெல்லாம் பொறுமையா கேட்டேன். சரி சொல்லுங்க, சரி பேசுங்க முரளியண்ணே பேசுங்க. முதல்ல யார் சொன்னா? புதுக்கோட்டை செல்வம் அவர்கள் சொன்னார்கள். தோற்காத தலைவர்கள் பட்டியலை போட்டீங்க, தோற்ற தலைவர்கள் பட்டியலை போட்டீங்க. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிற தலைவர்கள் முரளி அண்ணே, எனக்கு இருக்கிற அனுபவம் கூட இன்றைய துணை முதல்வருக்கு இல்லைன்னு நான் பதிவு பண்றேன். மறுக்க முடியுமா? நான் பதிவு பண்றேன், நீங்க பதிவு பண்ணுங்க. எனக்கு இருக்கிற அனுபவம் கூட இன்றைய துணை முதல்வருக்கு இல்ல. 4 படம் சினிமால நடிச்சுட்டு அரசாங்கம் நீங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நாங்க கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கோம், பதில் சொல்லுங்க. தயவு செஞ்சு சொன்னதை கேட்டுட்டு பேசுங்க, ஓட்டக்கூடாது சார்ட்ட. என்ன புதுக்கோட்டை செல்வம் சொன்னாரு, என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தோற்ற தலைவர்கள் எல்லாம் சொன்னாரு.
தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நின்ற தேர்தல்கள் அத்தனையும் பெண்ட தேர்தலாக மாற்றிய தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் என்ற தலைவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. சரி, அப்படியே 1980 கலைஞர் அண்ணாநகர் தொகுதியில கண்டே அவர்களை எதிர்த்து நின்று அன்றைக்கு எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதை தேர்தல் கமிஷன் யாருக்கு சர்டிபிகேட் கொடுத்துச்சு? வெற்றி பெற்றார் தலைவர் எங்களுக்கு தான் கொடுத்துச்சு. சும்மா போட்டுக்கிட்டு கதை விடாதீங்க, கதை வேற சார். உண்மையை பதிவு பண்ணுங்க. அதாவது முக்கியமாக திமுகவை எதிர்க்கின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகளாக பிஜேபியும் அதிமுகவும் ஓர் அணியில் திரளுமா திரளாதா? இதுதான் இன்றைய விவாதத்தில் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கருத்து. ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் கேட்கிறேன், அதிமுகவில் இருக்கிற சாரதியும் கேட்கிறேன், பத்மநாதனையும் கேட்கிறேன், புதுக்கோட்டை செல்வத்தையும் கேட்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் யாரு? ஜெயக்குமாரா எடப்பாடி பழனிசாமி? இதே கேள்வியை நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன். இதே கேள்வி பிடிஆர் பழனி உங்க நிதி அமைச்சரா இருந்தார் இல்லையா, அவர் ஒரு கருத்து இருந்தது, முதல்வருக்கு ஒரு கருத்து இருந்ததுல. நீங்க பேசுங்க, நான் சொல்றதை கேளுங்க. பத்திரிகை நிருபர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க? பாஜகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கதவு திறந்திருக்கிறதா? முதல் கேள்வி. அடுத்து கேட்கிறார்கள், பாரதிய ஜனதாவை கூட்டு சேர்த்தீர்களா என்று கேட்கிறார்கள். அடுத்த கேள்வி கேட்கிறார்கள், பாரதிய ஜனதா அல்லாத கட்சியோடு இல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க பதில் இல்ல, பிஜேபியோட கூட்டணினாக்க 8-1 துண்டு 2 நான் எடுத்த பொதுக்குழுவில் சார். அதே கேள்வி நான் கேக்குறேன், திருமாவளவனுடன் உங்களுக்கு கூட்டணி இருக்கா இல்லையா பதிவு பண்ணுங்க. திருமாவளவனுக்கு உங்களுடன் கூட்டணி இருக்காரா இல்லையா பதிவு பண்ணுங்க. பேசல. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு நான் கூட்டணி சேர்வேனாக்க திமுகவை பிஜேபி எதுக்குது சார்? திமுகன்றது ஒரு தீய சக்தி சார். தமிழகத்தில் ஒரு தீய சக்தியை நாங்க பாக்குறோம். தேர்தல் பிரச்சாரத்துல மோடி வேணுமா இந்த லேடி வேணுமான்னு கேட்டாங்க. இந்த மோடி வேணுமா லேடி வேணுமான்னு கேட்டப்ப மோடியே எங்களுக்கு தாடி ஆக்கிட்டீங்களே நீங்க பேசலாமா? சரிங்க சார், இப்ப சாரதி அவரோட கருத்துக்களை கேட்டுக்கலாம். சாரதி சார், இப்ப நீங்க சொல்லுங்க, அதிமுக திமுகவை எதிர்ப்பதில் பிஜேபியுடன் கூட்டு சேர போகிறதா இல்லையா? அதாவதுங்க இப்போதைய சூழ்நிலை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே பலமுறை தெளிவுபடுத்தியாச்சு, நாங்களும் பலமுறை சொல்லியாச்சு. அதே கருத்தை தான் அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் செய்தியாளர் சந்திப்பிலையும் பதிவு பண்ணது. ஒட்டும் இல்ல உறவும் இல்லை. ஆனால் திமுக என்பது தமிழகத்தில் உள்ள தீய சக்தி திமுக பலமுறை நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். அதாவது ஒரே நீங்க பேசுற கேள்விக்கு வாங்க, 1 to 1 உட்கார்ந்து பேசுவோம். உங்க தலைவர் பேசுறாரு இல்லையா, நான் பேசுறேன், வாங்க. அதாவது அதான் என்ன பேச விட மாட்டேங்கிறாரு, அவரே பேசுறாரு. அதாவதுங்க திமுக என்பது தீய சக்தி, அதை முறியடிக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்றது எடப்பாடி அவர்களுடைய கருத்து. அவர்கள் பதிவு பண்ணாரு. அது அதாவதுங்க இன்னும் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்புல துணை முதல்வர் ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, எப்பா 1.5 வருஷம் இருக்குதுப்பா, இப்ப ஏன் கேக்குறீங்கன்னு போறாரு. சரி, அவருக்கு 1.5 வருஷம் இருக்கு, உங்களுக்கு இருக்குதா இல்லையா? அதே மாதிரிதான் காலப்போக்குல நீங்க இப்போ இன்னைக்கு விஜய் வந்துட்டாங்கன்ற ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. விஜய் வந்துட்டாரு, ஆனா அவர் அதிமுகவின் ஓட் பேங்கை பிரிப்பார்லாம் கனவு இல்ல சார். நான் இப்ப விஜய் பத்தி எல்லாம் கேட்கவே இல்ல சார். ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, அதிமுகவும் பிஜேபியும் சேர போகிறதா இல்லையா? எத்தனை தடவைங்க சொல்றது இல்லையா? ஒட்டுமில்லை உறவுமில்லையும் சொல்றீங்க, நீங்க சேர போறோம்னா சொல்றீங்க. முரளி சார், உங்களுடைய பதட்டம் முரளி சார். சரி, இந்த குழப்பத்துக்கு எல்லாம் செல்வம் சார் நீங்க சொல்லுங்க. முக்கியமா மக்களுக்கு இப்ப தெரிய வேண்டியது எந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி என்றுதான். இப்போ விவாதத்துல கலந்துட்டு இருக்க நீங்க 2 பேருமே என்ன கருத்துக்களை சொல்றீங்கன்னா, இன்னும் 2.5 வருஷம் இருக்கு, இந்த சக்கரம் சுழன்று எங்க போய் நிற்கும், இந்த ஸ்பின் கேம் விளையாடுற மாதிரி எப்படி நிற்குமோ அப்ப பார்த்துக்கலான்னு. ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள் உற்று நோக்கி கொண்டிருப்பார்கள், நமக்கு எங்க வரவேற்பு இருக்கு,
எந்த கொள்கையோட ஒன்று சேரலாம்? ஏன்னா இப்ப சாரதி சாரே சொன்னாரு பிஜேபியே எங்கள் மீது தான் சவாரி செய்து கொண்டிருந்ததுன்னு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 26 ஆட்சியை யார் பிடிக்க போறாங்களோ அதுல கீ மேக்கரா இருக்க போறதே பிஜேபி. இந்த கருத்துக்களே வேறுபாடு உடையதா தானே இருக்கு. சகோதரி, நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியாக ஒரு எல்லை தாண்டி நான் பேச முடியாது. ஒரு ஒரு அதிகார வரம்புகளுக்குள்ள ஒரு எல்லை கோட்டுக்குள்ள நின்றுதான் நான் பேச முடியும். எங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர், நீண்ட காலம் தலைவராக இருந்தவர், ஒரு பக்குவப்பட்ட அரசியல் தலைவர், ஒரு மதிக்க தகுந்த அரசியல் தலைவர். அவர்கள் எல்லாம் ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தை ஒட்டித்தான் நான் பேச முடியுமோ தவிர அதுக்கு முரணா நான் பேசுற அதிகாரமோ உரிமையோ எனக்கு இல்லை. அதே நேரத்துல அரசியலை பொறுத்த வரையில செல்வம் சார் ஆதரிச்சுதான் பேசியிருக்காங்க, நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க. இந்த நிலைப்பாடை நீங்க பாராளுமன்ற தேர்தல்ல ஒரே நிமிடம் பாராளுமன்ற தேர்தல்ல இந்த நிலைப்பாடை கடைபிடிச்சிருந்தீங்கன்னா 40 சீட்டு நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. 40 சீட்டு நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. செல்வம் சார், நீங்க 40 சீட்டையும் பிடிச்சிருப்பீங்க. இல்ல சார், செல்வம் சார், உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க கட்சியில ஒரு பதவியில இருக்கிறீங்க, ஒவ்வொரு தொண்டனும் தான் கட்சியோட தலைமை எப்படி போகணும்ன்றத ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கருத்தில் உடன்பாடு இருக்கிறதா இல்லையா? ஏமா, எங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்களுடைய கருத்தோடு நான் ஒன்றி போறதுதானே நியாயம், அதுதானே முறை. அதாவது இன்னும் சொல்ல போனீங்கன்னா காலங்கள் நிறைய இருக்கு. நான் தம்பி சாரதிக்கு கருத்து சொல்றதா சொல்லி அதுல அவரோடு நான் முரண்படுற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க நான் விரும்பல. அவருடைய கருத்துக்கள்ல எனக்கு நிறைய முரண்பாடுகள். ஏன்னு கேட்டா, திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளரா அல்லது திரு ஜெயக்குமார் பொதுச் செயலாளரான்னு கேட்காம நான் போயிட்டா கடந்து போனேன்னு சொன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக இருக்க முடியாது. ஒண்ணு கொஞ்சம் அதே நேரத்துல கொஞ்சம் பொறுவான். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்துவதற்கு, வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்னென்ன வழிமுறைகள் உண்டோ அதை அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி அதே கோட்பாடுல அதே கொள்கையில நில்லுங்க. கரெக்ட், சிறப்பு. கொஞ்சம் இருங்க பத்மநாத் சார். அதாவது பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த வரைக்கும் நாங்க 18% வாக்குகளை பெற்றிருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 82 லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா ஒரு 15% வாக்குகளை நாங்கள் பெற வேண்டும். அந்த 15% வாக்குகளை பெறுவதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே ஆட்சி அதிகாரத்திற்கு தங்களுடைய கட்சி வர வேண்டும் என்று நினைக்கிற உரிமையும் தார்மீகமும் இருக்கிறது. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தால் நாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில ஒரு ஆட்சி அமைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் ஆராய்ந்து செயல்படும். இந்த வார்த்தை தாங்க பிஜேபி மண்ண கவுது. தயவு செஞ்சு நிறுத்துங்க. தலைமை அகில இந்திய ரீதியில உங்க தலைமை வைங்க. மாநில அளவுல அதிமுக தலைமைக்கு போங்க. ஏன்னா 40 சீட்டு இழந்து மண்ண கவ்வி மைனாரிட்டி ஆட்சியா இருக்கிறதுக்கு ஒற்றை கருத்து இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தையை நிறுத்துங்க. மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிருப்பீங்க. கொஞ்சம் கேளுங்க. நீங்க அரசியல் விமர்சகர் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசுறது சொல்ல முடியாது. அவர் பாருங்க, உடனே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. பிஜேபி எதிர்ப்பு இப்ப சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு பாருங்க. தயவு செஞ்சு நீங்க பிரித்து பேசுறீங்கன்னா பிரித்தாலும் சூழ்ச்சியை திமுக பண்ணுது, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு சபாஷ் தட்டி விட்டாரு, உங்களுக்கு சூப்பர்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல பிஜேபி நிர்வாகி சபாஷ் சொன்ன ஒரே திமுக நபர் முரளி அவர்கள். பத்மநாபன் சார், இல்ல ஏற்கனவே அதிமுகவும் பிஜேபியும் நல்ல ஒரு கூட்டணியில தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ராப்போர்ட் சரியா இல்லாததுனாலதான் அவர்கள் பிரிந்தார்கள். சரிங்களா? அதுல முக்கியமா வைத்த கருத்துக்கள் என்னன்னா, சாரதி சொன்ன மாதிரி அவர்கள் எங்கள் மீது சவாரி செய்தார்கள்னு. ஆனா அந்த பாயிண்ட எப்பவுமே பிஜேபி ஒத்துக்கொள்ள தேசிய அளவிலேயே சக்தி வாய்ந்த கட்சி நாங்க தான் சொல்லணும் அதிமுக ஆட்சிக்கு வரணுமா இல்லையான்றது. இந்த வார்த்தை சொன்ன ஒற்றை காரணம், நல்ல கேளுங்க, ஒற்றை வரி, பிஜேபி மைனாரிட்டி ஆகி போச்சு. சப்போஸ் இந்த அகில இந்திய ரீதியில
எங்களுடைய தலைமையிலையும் மாநில அளவுல அதிமுக தலைமையும் ஏற்றிருந்தால் 40 சீட்டு இங்க ஜெயிச்சிருப்பாங்க. ஜோசியம் சொல்ல ஃபேக்ட். ஐ வாஸ் ரோமிங் இன் தி ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட். ஒரே நிமிஷம். பிஜேபி மைனாரிட்டி ஆனதே அதிமுகவை ஏற்றுக்கொள்ளாததுதான் ஒற்றை காரணம். அதற்கு கொம்பு சீவி விட்ட திமுக வெற்றியை கண்டது. அதற்கு அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்ப கூட பாருங்க, அவங்க அறியாம கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். முரளி என்ன சொன்னாரு? சபாஷன் சொன்னாரு. யார சபாஷன் சொன்னாரு? பிஜேபி சபாஷன் சொன்னாரு. ஆக மொத்தத்துல அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்வதை செல்வம் அவர்கள் புரிஞ்சுக்கிறோம். அவர் அதிமுக இருக்கும் போதும் புரிஞ்சுக்கல, பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கல. தயவு செய்து 30-35 மாநிலத்துல ஒரு மாநிலத்தை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப 540 இருங்க முரளி சார், 540 சில்ற சீட்ல 40 சீட்டை கழிச்சிடுங்க. காங்கிரஸுக்கு போயிருக்காது. 500 சீட்ல அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? 260 மெஜாரிட்டி கவர்மெண்ட். இதற்கு போனதுக்கு ஒற்றை காரணம் அவர்கள் அதிமுகவையும் பிஜேபியும் ஒன்று சேராமல் பார்த்து கொண்டது. அதற்கு மீண்டும் வழிவிடாதீங்க. சரிங்க சார், ஓகே. இந்த கருத்துக்கு சார் முரளி சார் நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை தொடருங்க சார். முரளி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. முரளி சார் செல்வம் சாரோட பாயிண்ட கேட்றேன். செல்வம் சார் உங்களோட கருத்துக்களை வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல முரளி சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முரளி சார் கொஞ்சம் பொறுமையா, செல்வம் சாரோட கருத்துக்களை வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க. ஆமா, அதாவது பத்மநாபன் வந்து மிகவும் அக்கறையோடு நடுநிலையோடு பேசி எங்களுடைய கட்சியின் மீது அக்கறை காட்டுவதாக இருந்தால் இதுவரை சாமி சொல்லுங்க பக்கத்தில் உட்கார்ந்துட்டு எங்க கட்சியோட ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்பது அப்ப அவர் குறிக்கப்பட்டிருந்தார் மகிழ்ச்சிருப்பார். இன்னும் கூட அவர் மேல மதிப்பு வச்சிருப்பார். எங்க கட்சியில ஒட்டுமில்லை உறவும் இல்லை எங்களை காலில் போட்டு ஒருவர் மிதிக்க முயற்சிக்கிற பொழுது ஏன் நாங்க அதுக்கு பிறகு சார் உங்களுடைய முதல் எதிரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய முதல் எதிரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது ஒரே சமயத்துல முதல் எதிரி இரண்டாவது ஒரே சமயத்துல பகைக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய முதல் எதிரி திமுக. சரிங்க சார், இணையத்தின் வழியா வராரு, அவர் முடிக்கட்டும். ஒரு விஷயம் கேளுங்க, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வியூகத்தை பாரதிய ஜனதா கட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கு தகுதி வாய்ந்த உயர்மட்ட குழு இருக்கிறது, மாநில தலைமை இருக்கிறது, முன்னணி தலைவர் இருக்கிறார்கள், அகில இந்திய தலைவர் இருக்கிறார்கள். அதனால நீங்க இப்ப அதை போட்டு நாங்க அதிமுக காலில் விழுந்து தலைமுறைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காது. எங்க போட்டு அவங்க நாங்க ஜெயக்குமார் வந்து எங்க ஒத்தமில்லை உறவு இல்லை அவர் சொல்லியிருக்க கூடாது. அதை சொல்றதா அந்த கட்சியை வந்து அனுபவிச்சிருக்க, அந்த கட்சியினுடைய தலைமை அனுபவிச்சிருக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு 1.5 ஆண்டுகள் இருக்கிறது, பொறுத்திருப்போம். நடத்து போவது நல்லதாக நடக்கும் சொல்லியிருந்தால் தலைவரை விமர்சனம் பண்ண தவறு இல்லையா? அந்த தவறுக்கு எதிர்வினை வரும். மோடி அவர்களே என்ன சொன்னாரு? ஜெயலலிதா அவர்களையும் கலைஞர் அவர்களையும் சாரி அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் பாராட்டி பேசினார். நீங்க மாநில தலைவராக இருந்துகிட்டு தயவு செய்து கடந்த கால கசப்புகளை மறந்து சார், கடந்த கால கசப்புகளை மறந்து உங்களுடைய வெற்றிக்கு தான் சார் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய வெற்றிக்கு தான் சார் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்க வெற்றிக்கு தான் பேசுறேன். நீங்க செய்த நீங்க ஆர்வத்தில் நீங்க செய்த அதாவது உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எங்கள் கட்சியின் மீது மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தக்கூடிய அதிமுக நண்பரை நீங்கள் கண்டித்திருந்தால் உங்களை தலைவணங்கி நான் இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை நான் அழிச்சிருப்பேன். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கருத்து சொல்லுகிற பொழுது நீங்கள் பொறுத்த வந்தீங்கன்னா இது நியாயம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானித்து அல்லது ஆட்சி அதிகாரத்தை பங்கெடுப்போம். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாடு. எங்கள் தலைவர் மரியாதைக்குரிய லண்டனில் இருந்து படிப்பை முடித்துவிட்டு இந்த வாரம் வருகிறார். அவர் கை பிறந்த பிறகு எல்லா வியூகங்களும் மாறும். அரசியல்ல நீங்க சகோதரி, நீங்க ஒரு கணக்க அவர் ஆசிரியர்,
இடஒதுக்கீடு தோற்றப்பிழைகள் சரிங்க சார், நிறைய நன்றி சார், நடக்கும். நன்றி நன்றி முரளி சார். உங்களுடைய நிறைவான கருத்துக்களை வாங்க வேண்டிய நேரம். நிறைவான கருத்துக்கள் சார் பத்மநாபன் சார், நான் நிறைவான கருத்துக்கள் வாங்கிடுறேன் எல்லார்கிட்டயும். ஒரே ஒரு கருத்து, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. உங்க லண்டன் படிப்பெல்லாம் இருக்கட்டும், அடிப்படை புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. உங்களுடைய நன்மைக்கு சொல்றேன், தயவு செய்து உங்க அதிமுக பத்தி உங்களுடைய கவனத்தை செலுத்தி அகில இந்திய ரீதியில திமுக எதிர்ப்பு மிகப்பெரிய எதிர்ப்பு சார். அதை உணருங்க, முதல்ல அதை உணருங்க தயவு செய்து. மிகப்பெரிய அளவுல திமுக எதிர்ப்பு மட்டுப்படுத்துங்க. எல்லாம் விட்டுட்டு உங்களுடைய சிந்தனையை திமுகவை நீங்க விட்டீங்கன்னா அடுத்த மைனாரிட்டி கவர்மெண்ட் கூட வராது. 200 சீட்டு 150 சீட்டா மாறிடும். அதனால தயவு செய்து நான் திமுக சார்ந்த பணியை அவர்கள் செய்யாமல் அவர்கள் கொம்பு செய்யும் அரசியலை செய்வதால் தான் திமுக. சரி பத்மநாபன் சார் 2 நிமிஷம், 2 பேருமே ரொம்ப அமைதியா இருங்க. அவங்க 2 பேரோட கருத்துக்களை வாங்கிட்டு வரேன். முரளி சார் நீங்க பேசுங்க. மேடம் இப்ப ஒண்ணும் கிடையாது. இப்ப உங்க கூட்டணி எப்படி இருக்குன்னு பாத்துங்க. நாட்டு மக்கள் நம்மளுடைய விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், விவாத நேரத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் புதுக்கோட்டை செல்வமும் இன்னொரு பக்கம் பத்மநாதன் சாரதி போன்றவர்கள் அடித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிற பொழுது ஓட்டு போடுகிறவர்கள் அண்ணாவை மட்டும் செய்தது பிஜேபி. அதே போல கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் ஜெயலலிதாவை மட்டும் செய்தது. உங்கள்கிட்ட கை நீட்டி நான் என்ன சொல்றேன், எங்க பொது ஏற்று என்னை பொறுத்தவரை, எங்க கட்சியை பொறுத்தவரை, திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை எங்கள் ரெண்டு பேருமே பேசுனீங்கன்னா யார் பேசுறதுமே தெளிவா கேட்கவே இல்ல. அது ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சொல்றீங்கன்னு மட்டும் தான் தெரியுது. திமுக மேடம் என்ன சொல்றேன், ஒண்ணுமே கேட்கல. முரளி சார் மட்டும் பேசுங்க, முரளி சார் மட்டும் பேசுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு கொள்கை இல்லாத கூட்டணிகள், அதனாலதான் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்க. ஒரு தெளிவில்ல. எங்க கூட்டணி எப்படி ஒரு கொள்கைவாதியான கூட்டணி, ஒரு லட்சியத்திற்காக உருவாக்கி இருக்கிற கூட்டணி, ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் குறிக்கோளாக இருக்கிறோம். சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற்று வர வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருக்கிறோம். எனக்கு முன்பாக பேசிய சாரதி சொன்னார், மெட்ரோ திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று. மோனோ திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். மெட்ரோ திட்டத்திற்காக ஜப்பான் நாட்டுக்கு சென்று நிதியை பெற்றுக் கொண்டு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்துக்கு நீங்க நிதி தந்தீங்களா? நிதி தருவதற்கு பிஜேபியோ அதிமுகவோ கேட்டுச்சா? கேட்பதற்கு நீங்க ஏதாவது முடிவு எடுத்தீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க கொடுக்கலைன்னா போராடுவோம், போராட்டமாக மாற்றுவோம்னு சொன்னா. தமிழ்நாட்டுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பணியாற்றி இருக்கிறாரா? ஆசிரியர்களுக்கு இருந்து போயிடும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க இருந்துட்டீங்களா என்ன? அந்த மாதிரி இருந்துட்டீங்களா? சரிங்க முரளி சார், தொடர்ந்து பேசுவோம். இப்ப சாரதி சாரோட கருத்துக்களை கேட்கலாம். சாரதி சார், இப்போ செல்வம் சார் சொல்லும்போது கூட சொன்னாரு, முக்கியமா உங்களுக்கு தைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை திரும்பவும் இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவ்வளோ ஆண்டு காலம் இருக்குது, 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒத்த கருத்துடையவர்கள் வருகிறார்கள், அதை ஆமோதித்து விட்டு செல்லலாமே தவிர செய்தியாளர்கள் பிஜேபியுடன் இணைவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, இன்னுமே வி ஸ்டிக் ஆன் டு த சேம் பிரின்சிபல், ஒட்டுமில்லை உறவும் இல்லை. ஸோ இந்த கருத்து திரும்பவும் சலசலப்பே அதிமுகவில் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகளிடையே ஏற்படுத்தாதா? முதல்ல அது அப்புறம் இருக்கட்டும். இப்போ நாங்கள் பேச ஆரம்பிச்சாலே திமுகவில் பேச வாய் இருக்காது, கத்த தான் முடியும். தீய சக்தி திமுக எப்போவுமே கத்தி தான் பேசும். சரி, ஆனால் நாங்கள் அப்டேட்டு கொடுத்தோம்னா அது பதில் தர முடியாது.
இது இங்கே மட்டும் என்கிட்டயே பேச முடியல. எங்கள் தலைவரை கூப்பிட்ட பேச்சுக்கு துண்டுச்சீட்டு இல்லாமல் பேசுகிறோம். உங்களால் பேச முடியுதா? பேச முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக பின் தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் வருமே தவிர அதிமுக எந்த கட்சி பின்னாடியும் போகாது. ஆளுமையே நாங்கள் தான். 1.5 கோடி தொண்டர்களுக்கு மேலே நாங்கள் இன்றைக்கி இருக்கிறோம். வலுவான இடத்துல இருக்கிறோம் நாங்கள். அதாவது இன்னைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் கழக பொதுச் செயலாளர். அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தோடு நாங்கள் இருக்கோம். 66 எம்எல்ஏ நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். திமுக மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தே நாங்கள் இழந்த. சரி, இப்போ விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் வரும் பொழுது, ஒத்த கட்சி எல்லாருமே வந்து ஒன்றாக இணையும் பொழுது, அப்ப விஜய்க்கான இடம் அப்படின்றது வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தான் சொல்றீங்க. அதுதான் நீங்களே நான் சொன்னதை தான் நீங்களே சொல்றீங்க. அது என்னன்னா அன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்கோ அதை தான் நகர்ந்து போகுமே தவிர அண்ணன் சொன்னது தீய சக்தி திமுகவை அனைவரும் ஒன்று, அதாவது ஒரே நேர்கோட்டில் நிக்கணும்ன்ற மாதிரி தான் அண்ணன் பதிவு பண்ணாரு. கழக பொதுச் செயலாளர் சொன்னது அதுதான். இங்கே அனைவருமே ஒரே டார்கெட். டிஎம்கேன்ற ஒரு தீய சக்தி, திமுகன்ற ஒரு தீய சக்தி. இது அதாவது தொண்டராக இருக்கின்ற உங்களுக்கு இருக்கின்ற இந்த கருத்து ஏன் ஜெயக்குமார் அவர்கள் வாயிலிருந்து வெளிவரவில்லை? ஏன் வந்து அவர் வந்து ஒட்டுமில்ல உறவுமில்லன்னு ஏன் பதிவு பண்ணணும்? பாஜகவை சொன்னதுங்க. அப்ப பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை. ஆமாங்க. இப்போ நான் கூட தான் இப்போ இதுவே நீங்க பாத்தீங்கன்னா திமுகவில் வந்து கே நேரு அவர்கள் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த காவாலாம் வந்து மழைநீரை வந்து 95% நாங்கள் வந்து முடிச்சிட்டோம்னு சொன்னார். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொல்கிறாரு, இல்லை 50-65% நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. அவர் ஒரே ஆள். ஆனால் மாத்தி பேசுறாங்க. அதாவது அதே மாதிரி மாத்தி பேசிக்கலாம். இதே மாதிரியே ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்றது கேட்டுக்கங்க. செய்தியாளர் சந்திப்புல மாத்தி பேசக்கூடிய நபர் தான் திமுக. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கழக பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதுதான் தொண்டர்களாகிய நாங்களும். அதான் நான் சொல்லிடுறேன் சார், அப்புறம் நீங்க பதிவு பண்ணுங்க. ஜெயக்குமார் அண்ணன் வந்து அதாவது பாஜக வந்து பல விமர்சனங்களை எங்க மேல வச்சிருக்காங்க. எங்க கட்சி தலைவர்களையே விமர்சனம் பண்ணதுனால தான் பாஜக வந்து நாங்கள் கழட்டி விட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அது சரியா அண்ணன் வந்து கழட்டி விட்டார். நான் முடிச்சிடறேன். இல்ல, நான் நிறைவான கருத்து வாங்குறேன் சார். ஒண்ணுமே இல்லை. நீங்க சொன்னீங்க நிறைய வந்து விமர்சனம் வச்சிருக்காங்க, அதனால கழட்டி விட்ட. இதெல்லாம் இபிஎஸ் அவர்களுக்கு தெரியலையா? ஏமா ஏங்க, எங்களோட ஒரே டார்கெட் என்னன்னா, நான் மறுபடியும் பதிவு பண்றது என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி தான் திமுக தாங்க எங்களோட நிறைவான கருத்து. அன்றைய காலகட்டம் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு. காலங்கள் எப்படி மாறும்னு நமக்கு தெரியாது. இந்தம்மா தமிழிசையம்மா கூப்பிடுதுன்றதுனால நாங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. அவங்க கிட்ட கூட்டணி வைக்கணும்னு என்ன இருக்கா? திமுக எதுக்கணும்னா எல்லாரும் ஒரே அணியில நிக்கணும்னா அதை வந்து அண்ணன் அதை பதிவு பண்ணாரு. அதே தான் அந்த அம்மாவும் பதிவு பண்ணிருக்கு. இதுல வந்து இப்பவே கூட்டணியான்றது காலம் இன்னும் இருக்கு, காலம் பதில் சொல்ல போகுது. நன்றி சார். பத்மநாபன் சார், இப்ப நம்ம பேசணும்ன்றது இல்ல. சரி, உங்களுடைய நிறைவான கருத்து. காலம் பதில் சொல்லும் என்பதையே நிறைவான கருத்தா சாரதி அவர்கள் பதிவிட்டு இருக்கிறார். உங்களுடைய நிறைவான கருத்து. நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய தலைவராக மக்கள் நலன் விரும்பிய நிலையில் எங்களுடைய தேர்தல் அரசியல் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிருந்து இருக்கும். அதனுடைய அடிப்படையில் 2026 மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். நான் மாற்றாந்தாய் போக்கில் இல்லை. எந்த மகனாக இருந்தாலும் யார் உணவு கொடுத்தாலும் அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். தாய் கொடுத்துதான்றதில் இல்லை வெட்டி தரணுன்ற மனப்பான்மை இல்லை. அதை வைத்துக்கொண்டு மக்கள் நலன் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் பிஜேபியும் இணைந்து கொள்கை இதெல்லாம் புண்ணாக அந்த புடலங்கா பேச்சே வேண்டாம். எலெக்ஷனில் எண்ணிக்கை தான் முக்கியம். பிஜேபி மீண்டும் பதிவு பண்ணுறேன், அவங்களுடைய மொழி அரசியல் பண்ணி ஜெயிச்சாங்க. அதனால் இப்போ விஜய் வர உள்ளே வந்துட்டார். அவர் ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டாரு. திமுகனுடைய கோட்டை அரண்டு போயிருக்கு. இது வரைக்கும் பாருங்க, அதிமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருதுன்ற சிந்தனை வந்த உடனே, பேச்சு வந்த உடனே, இந்த கடந்த ஒரு வாரமாக திமுகனுடைய தலைமையிலிருந்து அடிமட்ட நிர்வாகி வரைக்கும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. என்னன்னா அவர்களுக்கு ஆட்டம். அவங்களை என்ன நினைச்சாங்க, எப்போவுமே கொம்பு செய்ய விடலாம், பிஜேபியும் அதிமுகவும் பிரித்து விடலாம், நம்ம அதில் குளிர் காயலாம், 200 சீட்டு 234 சீட்டு வாங்கலாம், வாங்கட்டும். ஸ்டாலினுடைய மகன் துணை முதல்வர் ஆனார், அவருடைய பேரன் இது இன்பநிதி, அவர் கூட முதலமைச்சர் ஆகட்டும், துணை முதலமைச்சர் ஆகட்டும், நான் எதிர்க்கல. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த அமையிடும்.
நன்றி. அதை விட்டுட்டு கொம்பு சீவன அரசியல் கூட்டணி பலத்தில் வருவதை நான் ஏற்கவில்லை. அதனால் இவர்களுடைய இணைப்பு என்ற பேச்சே அவர்களுக்கு ஆட்டம் கொடுத்திருக்கிறது. இதை சுதாரித்து கொண்டு அதிமுக செயல்பட வேண்டும். இல்லைன்னா அந்த போர் அக்கப்போர் செய்து கொண்டிருந்தால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவிலே தன்னுடைய பங்கை 2026 ஏற்படுத்தும் என்பதை உணர வேண்டும். நன்றி சார். செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. ஆகவே சுதந்திர இந்தியாவில் பண்டித நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3 முறை ஒரு பிற்பட்ட சமூகத்திலே இருந்து பிறந்து சாதாரணமாக வாழ்க்கையை தொடங்கிய ஒரு தலைவர், தொடர்ந்து 3 முறை இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சராக வந்திருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பொற்கால ஆட்சி தமிழகத்திலும் மலர வேண்டும் என்று 82 லட்சம் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விரும்பி இருக்காங்க. அது 82 லட்சம் என்பது 1.5 கோடியாக மாறுகிற பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். திமுக என்கிற கட்டுப்பாடற்ற நிர்வாகத்தை அல்லது ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் என்று பேசக்கூடிய சாதாரண மக்களும் பேசக்கூடிய இந்த நிர்வாக சீர்கேடுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த அக்கறையோடும் பொறுப்புணர்ச்சியோடும் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் மாநில தலைமையும் செயல்படும். தொண்டர்களும் அதற்கு தயாராக. நன்றி சார். முரளி சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சிறப்பு செல்வம் சார், சிறப்பு. இதிலே நில்லுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் கடத்தி விடப்பட்ட பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும், அதே போல இந்தியாவில் இருக்கிற எத்தனை கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வந்தாலும், மக்களுக்காக மக்கள் நலனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் 1971 184 இடங்களிலே வெற்றி பெற்று சரித்திரம் படைத்ததை போல 2026 எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக அதையும் பதிவு பண்ணல. இல்லாவிட்டாலும் எழுந்து வருகிற பக்குவமும் திறமையும் திமுகவுக்கு இருக்கு. அதனால அடுத்த வீட்டு கதவை தட்ட மாட்டோம், பிஜேபி காரனுடைய கதவை தட்ட மாட்டோம், மதவாதியுடைய கதவை தட்ட மாட்டோம். மக்களுடைய பணியாற்றி இருக்கிறோம். நன்றி சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. மக்களும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். வெற்றியை தவிர வேறு ஒன்றுமில்லை. 2026 கனவு காணுங்க. நன்றி. சரிங்க சார். 26 நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி நிறைவு செய்வது தமிழரசி சிவகுமார்.